Level Chapter 3 Trigonometry Exercise 3.1 10th sum page number 92 இருக்கு. If cot theta 1 plus sin theta is equal to 4m and cot theta 1 minus sin theta is equal to 4n, then prove that m square minus n square whole square is equal to mn. Given எழுதலாம். Given இதில் ப்ரூவ் தட்டில் n மட்டும் இருக்கிறதுனால இங்கே இருக்க 4ml லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் காட் தீட்டா 1 ப்ளஸ் சைன் தீட்டாவை ரைட் ஹேண்ட் சைட்லேயும் மாற்றி எழுதுகிறேன். இப்போ 4m இஸ் ஈக்குவல் டு காட் தீட்டா 1 ப்ளஸ் சைன் தீட்டா இக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். இப்போது 4 ஸ்கொயர் வரும். 4 ஸ்கொயர் என்னென்னு மாற்றிடலாம், 16ன்னு ஸ்ட்ரைட்டாக மாற்றிடலாம். இப்போ 16 m square is equal to cot square theta 1 plus sin theta whole square equation 2ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த பார்ட் கிவனில் 4n is equal to cot theta 1 minus sin theta. Squaring on both sides. Squaring on both sides. 4 square மறுபடியும் 16 ஆகிடும். 16n square is equal to cot square theta 1 minus sin theta whole square. இதை equation 3ன்னு எடுத்துக்கலாம். இதை equation 4ன்னு எடுத்துக்கலாம். equation 2 minus equation 4. equation 2லேருந்து equation 4 மைனஸ் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 16m ஸ்கொயர் இருக்குது, இங்கே 16n ஸ்கொயர் இருக்குது. அப்போது மைனஸ் பண்ணால் 16m ஸ்கொயர் மைனஸ் 16n ஸ்கொயர் வருமா? ரைட் ஹேண்ட் சைடில் cot square theta 1 plus sin theta whole square இருக்குது. இங்கே cot square theta 1 minus sin theta whole square இருக்குது. அப்போது cot square theta 1 plus sin theta whole square minus equation 4 உடைய right hand side. cot square theta 1 minus sin theta whole square. இது ரெண்டுத்தில் இப்போ காமனாக 16m ஸ்கொயர் 16n ஸ்கொயரில் 16 காமனாக இருக்குது. அப்போது 16m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தில் காமனாக காட் ஸ்கொயர் டீட்டா இருக்குது. அப்போ காட் ஸ்கொயர் டீட்டா 1 ப்ளஸ் சைன் டீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் சைன் டீட்டா ஹோல் ஸ்கொயர். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க 1 ப்ளஸ் சைன் டீட்டா ஹோல் ஸ்கொயரும் 1 மைனஸ் சைன் டீட்டா ஹோல் ஸ்கொயரும் a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இன்னொன்று a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அதை a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்மேட்டில் எழுதலாம். இதில் 1 தான் a, சைன் டீட்டா தான் b. அப்போது 16m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு காட் ஸ்கொயர் டீட்டா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. 2 into 1 2 தான். b வந்து சைன் டீட்டா மைனஸ் இருக்கிறதுனால ப்ராக்கெட் போடுறாங்க. a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab 2 சைன் டீட்டா. 16m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு காட் ஸ்கொயர் டீட்டா. இதில் இருக்க மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போது 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 2 sin theta minus 1 minus sin square theta plus 2 sin theta. 1 plus 1 minus 1 cancel ஆகிடும். sin square theta plus sin square theta minus sin square theta cancel ஆகிடும். மீதி 2 sin theta 2 sin theta தான் இருக்கும். 16m square minus n square is equal to cot square theta 2 sin theta 2 sin theta ஆட் பண்ணால் 4 sin theta. 16m square minus n square is equal to cot theta. trigonometric formulaவில் cot theta is equal to cos theta divided by sin theta. அப்போது இங்கே cot square theta இருக்கிறதுனால cos square theta divided by sin square theta into 4 sin theta. நியூமரேட்டரில் இருக்க ஒரு sin thetaவும் டினாமினேட்டரில் 2 sin thetaவில் ஒரு sin thetaவும் கேன்சல் ஆகிடும். இப்போ மீதி 16m square minus n square is equal to cos square theta
4 cos square theta divided by ஒரு sin theta இருக்கும். இந்த சைடு இருக்க 16 equal to தாண்டி போகும்போது m square is equal to 4 cos square theta. நியூமரேட்டரில் இருக்க 16 டினாமினேட்டருக்கு வந்துடும். அப்போ 16 sin theta. 4ஐயும் 16ஐயும் கேன்சல் பண்ணால் 4s are. அப்போது m square minus n square is equal to cos square theta divided by 4 sin theta. கொஷனில் m square minus n whole squareன்னு பண்ணணும். m square minus n square whole squareன்னு பண்ணணும். இப்போ மறுபடியும் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணால் m square minus n whole square is equal to cos square இருக்குது ஆல்ரெடி, ஸ்கொயர் பண்ணால் மறுபடியும் 4 ஆகிடும், டிவைடட் பை 4 ஸ்கொயர் 16 ஆகிடும், sin theta sin ஸ்கொயர் theta ஆகிடும். இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது ஈக்குவேஷன் 5ன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 3ஐயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 4m லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 4m 4n இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் cot theta 1 plus sin theta into cot theta 1 minus sin thetaன்னு இருக்கும். இதில் 4 மல்டிப்ளை பண்ணால் 16mn ஆகிடும். இது ரெண்டுத்தில் காமனாக cot theta இருக்குது. இதில் ஒரு cot theta, இதில் ஒரு cot theta, மொத்தம் cot square theta ஆகிடும். அடுத்தது இது a plus b a minus b ஃபார்மேட்டில் இருக்குது. a plus b a minus b is equal to a square minus b square. இதில் 1a sin theta தான் b. அப்போது a ஸ்கொயருக்கு 1 ஸ்கொயர் 1 தான், 1 minus b ஸ்கொயருக்கு sin ஸ்கொயர் theta. ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாவில் 1 minus sin ஸ்கொயர் thetaக்கு பதிலாக sin ஸ்கொயர் theta plus cos ஸ்கொயர் theta is equal to 1லேருந்து cos ஸ்கொயர் theta வச்சுட்டு 1 plus sin theta equal to தாண்டுச்சுன்னா minus sin ஸ்கொயர் theta. இப்போ 1 minus sin ஸ்கொயர் thetaக்கு பதிலாக cos ஸ்கொயர் thetaன்னு மாற்றிடலாமா? அப்போ 16mn is equal to cot ஸ்கொயர் theta cos ஸ்கொயர் theta. cot thetaனாக்கா cos theta divided by sin theta. இங்கே cot ஸ்கொயர் theta இருக்குது. அப்போது 16mn is equal to cos ஸ்கொயர் theta divided by sin ஸ்கொயர் theta into cos ஸ்கொயர் theta. இங்கே ஒரு cos ஸ்கொயர் theta இருக்குது, இங்கே ஒரு cos ஸ்கொயர் theta இருக்குது. ரெண்டும் சேர்ந்துச்சுனாக்கா cos power 4 theta divided by sin ஸ்கொயர் theta. இங்கே இருக்க 16 equal to தாண்டுச்சுன்னா mn is equal to cos power 4 theta divided by sin ஸ்கொயர் theta 16. ஈக்குவேஷன் 6. ரிசல்ட் இங்கே எழுதுகிறேன். ஈக்குவேஷன் 5 is equal to equation 6. Therefore m square minus n square whole square is equal to mn. Hence proved.